ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். வெங்காய தக்காளி எல்லாமே நான் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்க்குறப்ப வாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றப்ப கடிபடுறப்ப சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை தான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே ஒரு அரை தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சேர்த்துட வேண்டாம். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா புளிச்சா அப்படியே ஆயிரும். தக்காளியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தோசைக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம நைட்டு டைம்லையோ இல்லை மார்னிங் டைமில் இதை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சட்னி எதுவுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. வெறுமனே நம்ம தோசையை கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போது ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு கலருக்காக தான், காரம் வந்துட்டு கம்மியாக இருக்கும். நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கிறதுனால காரம் வந்துட்டு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பொடியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ தோசைக்கு மேலே வைக்கிற மசாலா வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் முட்டையுமே சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி அது மேலே தான் ஸ்டஃபிங் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே இது கூட நம்ம மேலாப்பில் வச்சுக்கலாம். நீங்கள் இது கூடவே வெஜிடபிள் கூட சேர்த்து பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ லைட்டாக மேலாப்பில் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒன் சைடு வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு பார்த்தீங்க, அதை நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். பின்னாடி திருப்பி போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கனால டக்குன்னு வந்துட்டு கரிஞ்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பேக் சைடு மட்டும் நீங்கள் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சூப்பரான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு தோசையில் வந்துட்டு நான் முட்டை சேர்த்துட்டு அது கூட நான் மேலே மசாலா வைக்க போகிறேன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு முட்டையை வந்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை தோசை கூட ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மசாலாலேயும் முட்டையை சேர்த்து கூட நீங்கள் மேலாப்பில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா வச்சுட்டு மேலாப்பில் லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். டெய்லியும் நம்ம சட்னி சாம்பார் ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா வேலையுமே நம்மளுக்கு மிச்சமாகும்.
அவ்வளோதான். ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரான மசாலா தோசை நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வகையான தோசை வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.